உண்மையே நமக்கான இச்செய்தியில் உள்ள மைய கருத்தும் சாராம்சமும் நம்பிக்கையுமாய் உள்ளது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்பது. தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்ம மொபைல் ஃபோன் மற்றும் மொபைல் ஃபோன்களை சுவிட்ச் ஆஃப் அல்லது சைலண்ட் மோடிலே போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நாளில் கூட நமக்கு தேவனுடைய சத்தியத்தை வழங்குவதற்காக நம்ம மத்தியிலே சகோதரர் டோனி அவர்கள் HIL சபை சார்ந்த சபை வந்திருக்கிறாங்க. சகோதரர் எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு அவர் பாடி நவ் அண்ட் ஹியர் ஆஃப்டர், நம்முடைய சரீரம் தற்போது மற்றும் இதற்கு அப்புறம். இதற்கு ஆதாரமான வசனம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21. இந்த வேத வசனத்தின் ஆதாரத்தின் மேலே நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் டோனி அவர்களை தேவனுடைய சத்தியத்தை வழங்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள்ளாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரிகளுக்கு நாளுக்கான ஆலய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இப்படியாப்பட்ட பெரிதான கிருபை சபையாருடைய ஒரு வாய்ப்புக்காக கூட சபையாருக்கு நன்றி கூறுகிறேன். அநேக சகோதரர்களுக்கு எனக்கு பரிச்சயமாக இருக்கு, கொஞ்சம் பேர் நான் பார்த்ததில்லை. ஸோ ஆனாலும் சபையை இந்த நாளில் உங்களோடு கூட உங்களுடைய விசுவாசத்தில் இன்னுமாக நான் பலன் பெறுவதற்காக இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்து சகோதர சகோதரிகளை காணவும் அவர்களுடைய விசுவாசத்தில் நானும் பலன் பெறவும் இந்த நாளிலே தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வகையில் இந்த நாளிலே தேவன் அவருடைய தூதன் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைகளை தியானிக்க தேவன் கிருபை. சகோதரர் சொன்ன வண்ணமாக இந்த ஒரு படிப்பினை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, தலைப்பை நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய சரீரம் இப்பொழுதும் வரப்போற காலத்துக்கும் அப்படின்ற ஒரு தலைப்பை கூட நம்ம வாசித்தோம். இந்த ஒரு தலைப்பிற்கு ஆதார வசனமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20, 22 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். ஏனெனில் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்திருக்கிறோம். அவர் சகலத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையுள்ள கிரியைப்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமைக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஓகேங்களா? 21ஆம் வசனத்தை தான், அந்த 21ஆம் வசனத்துல ஒரு பகுதியை தான் நம்ம கவனிக்க போறோம் இந்த நாளில. இந்த 21ஆம் வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க சிஸ்டர். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை. யாருடைய அற்பமான சரீரம்? நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதிக சகோதர சகோதரிகள் இதை தியானிச்சிருப்பீங்கோ, இதை குறிச்சதான செய்திகளையும் கேட்டிருப்பீங்கோ. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டேஷனாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சமயத்தில் இந்த வசனங்களை உங்களோடு கூட தியானிப்பதுக்கு தேவன் இந்த ஸ்லாட் கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே இப்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது மெமோரியலில்
குடிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த மரணத்தின் நாளை நினைவு கூறும்போது அநேக பாடுகளை, கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவமானங்களையும் இது எல்லாமே நாம் என்ன பண்ணிட்டோம் சகோதரர்கள், அல்லது உங்களுடைய பர்சனல் ஸ்டடியில் கூட இது எல்லாமே என்ன பண்ணிட்டோம், நம்ம தொடர்ந்து அதை தியானிச்சுட்டு வந்தோம். இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடுகளை குறித்து தியானிக்கும் போது அநேக நுணுக்கமான விஷயங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி நாட்களிலே அவருக்கு நடந்த சம்பவங்கள், பிதாவாகிய தேவன் அவருக்கு அனுமதித்த அநேக ரீதியான கஷ்டங்கள், துக்கங்கள், சஞ்சலங்கள், இதையெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப டெப்தா நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி நாட்களில நடந்த சில சம்பவங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அவருக்கு உடல் ரீதியில, மன ரீதியில அவர் பட்ட துக்கங்கள், அவர் பட்ட அவமானங்கள், இதையெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதையெல்லாம் அவர் கடந்து சென்று அவர் மரித்த பிறகு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சத்தியம், அவரை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு புதிய ஒரு மேனியை கொடுத்தார். இதுதான் நம்ம பார்க்கும்போது அழியாமை எண்ணக்கூடிய ஒரு மேனியை கொடுத்தார். ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ அவர் அந்த பாடுகளை கடந்து சென்று அந்த அவமானங்களையும் நிந்தனைகளையும் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் லைஃப்ல அப்சார்ப் பண்ணிட்டார். அப்படியே அது திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகலங்க. அந்த நிந்தனைகள் திரும்பி என்ன ஆகலங்க, ரீபவுண்ட் ஆகல, எல்லாமே அப்சார்ப் ஆயிடுச்சு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வழியில நடந்த கிறிஸ்து தேவனுக்கு உண்மையாக தேவன் சொன்னார் இல்லைங்களா, நான் இங்க அனுப்புற உன்னை நீ இதுல உண்மையா இருந்தாதான் உனக்கு நான் வைக்கக்கூடிய அந்த பரிசை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இந்த ஒரு வாழ்க்கையில அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்திலே வந்த எல்லா அவமானங்களையும் தாங்கி அவர் நடந்த அந்த விஷயங்களை பார்க்கும்போது தேவன் அவருக்கு ஒரு பரிசை கொடுத்தார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது அழியாமை எண்ணக்கூடிய காரியம் ரொம்ப முக்கியமானது. அதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த அழியக்கூடிய சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும் அப்படின்னு நமக்கு சொல்றார். சகோதர சகோதரிகளை, அந்த வகையில நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு வாக்கு தத்தத்தை அல்ல என்ன ஒரு ப்ராமிஸ தேவன் சொன்னாரோ அதை செய்து முடிச்சார். அதே போலதான் அவரை பின்பற்றக்கூடிய நமக்கு கூட பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக அழியாமை எண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறன்னு என்ன பண்ணிட்டார், அவரு உறுதிப்படுத்தியிருக்கிறார். அநேக வசனங்கள், அநேக நிழல்கள், அநேக சௌமியங்கள் இல்லைங்களா, அநேக பேரபிள்ஸ், இது மூலியமா எல்லாம் என்ன பண்ணிட்டார்னா அந்த அழியாமை எண்ணக்கூடிய ஒரு சரீரத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த வகையில சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம கவனிக்கும் போது இந்த அடிப்படையில தான் அப்போஸ்தலன் பவுல் இந்த ஒரு வார்த்தையை எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னு நீங்க அந்த விஷயத்தை 21 கவனிச்சீங்கன்னா, who shall change our veil body அப்படின்னு எழுதுறாரு இங்கிலீஷ்ல இல்லைங்களா. அந்த தமிழ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா அற்பமான சரீரம் எழுதுறாருங்களா, கரெக்டுங்களா? சரி, இதை நீங்க ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ஒவ்வொரு விதமா இந்த அற்பமானது என்பதுக்கு ரொம்ப டிரான்ஸ்லேஷன்ஸ் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்களை யூஸ் பண்றாங்க. அற்பமான சரீரம் அப்படின்னும் போது இங்க வைல், VILE, வைல் பாடின்னு எழுதுறாங்க, இக்னோமல் பாடின்னு எழுதுறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஜீவியம், நம்முடைய சரீரம் இதான் எழுதுறாங்க. இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மறுரூபப்படுத்த இயேசு கிறிஸ்து சித்தமா இருக்கிறார். ஒரு விஷயத்தை சொல்றாங்க இல்லைங்களா. 21 இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க.
அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க ஆ, தம்முடைய வல்லமையான செயலின்படியே ஆ. நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தன்னுடைய மகிமையான சரீரத்துக்கு, ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவனுடைய மகிமையான சரீரமாக நம்மை மாற்றவில்லை இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த விஷயங்களை நீங்க கவனிக்கும் போது சகோதரர் அங்க இந்த எழுத்துக்கள் எழுதும் போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மகிமையான சரீரத்தை அப்படின்னு எழுதுறாரு. சரீரங்கள் அப்படின்னு எழுதாம சரீரத்தை அப்படின்னு எழுதும் போது அது ஒரு விஷயத்தை குறிக்கிறது அப்படின்னு. அந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒட்டுமொத்த சபை இல்லைங்களா? தன்னுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாகும்படி அப்படின்னும் போது அவர் பரிபூர்ணமா இருக்கிறாரு. அவர் ஒரு இம்மார்டாலிட்டி, ஒரு அழியாமையை பெற்று கொண்டிருக்கிறாரு. அவருடைய சரீரமும் அந்த அழியாமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் சொல்றான். அந்த ஒரு குளோரியஸ் பாடியை தயாரிச்சுட்டு அதான் சொல்றாங்க. He is going to transform. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோசஸ்ல தான், அந்த மறுரூபம் ஆக்கப்படக்கூடிய ஒரு காரியத்துல தான் தேவன் நம்மளை இந்த நாளிலே கூட வழி நடத்திட்டு இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு காரியங்களை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, அநேக விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் விஷயங்களை கவனிக்கும் போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இது கூட அதே அடிப்படையில் தான் பேசுறாரு. சொல்போம் இதை கூட எந்த அடிப்படையில பேசுறாரு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, எபேசியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு, கரைத்திரை எதுவும் இல்லாத ஒரு மகிமையான சரீரமாய் பிதாவாகிய தேவன் முன்பதாக சபையை நிறுத்திக் கொள்வார். இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த கால பகுதியில நம் மத்தியில செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்கள் இல்லைங்களா? நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஆசாரியனாய் கூட இந்த காரியத்தை தான் செய்துட்டு. இந்த காரியங்கள் எல்லாம் எதுக்காக செய்யறாருன்னா, நாம் மறுரூபமாக வேண்டும் இல்லைங்களா? இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ள கிறிஸ்து நமக்காக சில காரியங்கள் சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அற்பமான சரீரம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது, இது அற்பமாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம்னா, இந்த அற்பமான சரீரம் என்பது உலக ஜனங்கள் மத்தியில இது அற்பமான காரணம் இல்லைங்களா? இது உலக ஜனங்கள் மத்தியில இந்த சரீரம் அற்பமாக காணப்படுகிறது. ஸோ அப்படி நம்ம கவனிச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த சபையையும் நம்ம சிந்தனை வைக்கலாம். தனிப்பட்ட வகையில ஒவ்வொருவரையும் இந்த சிந்தனையில நம்ம வைக்கலாம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, உலகத்துக்கு முன்பதாக இந்த சபை அல்லது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படி காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது, சகோதர சகோதரிகளே, அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, தனித்தப்பட்டவர்களாக அல்லது பகைக்கப்பட்டவர்களாக இந்த சரீரம் உலகத்திலே காணப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10:22. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒரு சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். 25 வாசிங்க சிஸ்டர். 25. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானனைப் போலவும் இருப்பது போதும். நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் அவர் தாங்கி நடந்தாரோ, அதே போல இந்த வகையில நமக்கு பாடுகள்
அவமானங்கள் நிச்சயம் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்றாரு. 25ல சொல்றாரு, ஒரு என்னங்க ஒரு சிஷ்யன் தன்னுடைய எஜமானை காட்டிலும் பெரியவன் அல்ல அப்படின்னும் போது, பெரியவருக்கு என்னங்க அங்க குருவுக்கு நடந்த சம்பவங்கள் தான் என்னங்க சபைக்கு நடக்கும்ன்ற ஒரு காரியத்தை கொண்டு வரார் சகோதரர். அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நீங்க இந்த அற்பமான சரீரம் அப்படின்னு நீங்க டயக்ராட்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, த பாடி ஆஃப் அவர் ஹியூமிலியேஷன் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அவமானப்படக்கூடிய ஒரு சரீரம் அப்படின்னு வரும். த பாடி ஆஃப் அவர் ஹியூமிலியேஷன் அப்படின்னு வரும். சபை அந்த ஒரு கட்டத்துக்குள்ள கூட தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குன்றத கூட நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஆனால் இந்த அவமானத்தின் ஒரு சரீரம் உலக பார்வையில இருக்கும்போது, தேவன் பார்வையில இந்த சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அது பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒரு சரீரமா இருக்கு. நீதிமானாக கருதப்படக்கூடிய ஒரு சரீரமா இருக்கு. அர்ப்பணித்து தேவ சேவையில ஈடுபடக்கூடிய ஒரு சரீரமா தேவனுடைய பார்வையில. அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது, இந்த சரீரத்தை உலக ஜனங்கள் சரியா புரிஞ்சிட்டாங்கன்னா, இந்த சரீரம் எதற்காக என்னங்க இது ஆயத்தப்பட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களாகவும் என்னங்க ஆசாரியர்களாகவும் ஆகுவதற்கு இந்த சபை எண்ணக்கூடிய சரீரம் என்ன ஆயிட்டு இருக்குங்க, உருவாகி கொண்டிருக்கு. இந்த கோணத்துல உலகத்தார் பார்த்திருந்தாங்கன்னா ஒருவேளை அதுக்கு தேவையான கௌரவத்தையும் என்னங்க ஒரு மேன்மையும் கொடுத்திருப்பாங்க. ஆனா அதை தேவன் விரும்பத்தக்கதான ஒரு காரியம் இல்லை அப்படின்றத கூட நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயத்தை என்ன கொண்டு வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு உண்மையாக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும் அவங்க ஒரு வளர்ச்சிக்குள்ள வந்து அந்த மரணம் என்னக்கூடிய ஒரு விஷயத்தை சந்தித்து அவர்கள் மரித்து நொடியிலே அவர்கள் மறுரூபமாகக்கூடிய விஷயத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுட்டு, அந்த மறுரூபம் ஆகும் போது அவங்களுக்கு அந்த சரீரத்தை அந்த என்னங்க அழியாமை என்னக்கூடிய சரீரத்தை தேவன் கொடுப்பாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது எதுக்கு ஒரு ஈக்குவலா இருக்கும்னா, அவங்களுடைய மைண்டுக்கு அவங்க மைண்டுக்கு தகுந்தபடி அவங்களுடைய சரீரம் அப்போ உருவாகும். ரொம்ப முக்கியமா இப்போ எப்படி இருக்குங்க, நம்ம மைண்டு மெச்சூரிட்டிக்கும் நம்முடைய பாடிக்கும் என்னவா இருக்குங்க, எப்பவுமே ஒரு பெரிய போராட்டம் தான் இருக்கு. ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய அந்த மகிமையான சரீரம் எதுக்கு இணையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து தேவ பார்வையிலே பரிபூர்ணத்தை அடைந்திருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியினுடைய மனநிலைமை எந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள இருக்குதோ அந்த ஒரு வளர்ச்சிக்குள்ளதான மேனிய தேவன் கொடுப்பாராம். நம்முடைய அந்த ரியல் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த அழியாமையின் மேனி இருக்கும்னு சொல்றேன். யோசிச்சு பாருங்க சகோதரர். அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன விஷயத்தை கவனிக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பவுல் அந்த மேனியை குறிச்சதான ஒரு காரியத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம பார்த்தோம். அதே போல இயேசு கிறிஸ்து என்னக்கூடிய நம்முடைய இரட்சகரை உலகம் எப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு அற்பமாக பார்த்தது அப்படின்றத கூட நம்ம கவனிக்கணும். உலகம் இயேசு கிறிஸ்துவை எப்படி அற்பமா பார்த்தது அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனங்களை நம்ம ரொம்ப வாட்டி கேட்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கும் போது, இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கூட உலகம் அவரை அற்பமானதான் பார்த்தது இல்லைங்களா? உலகம் அவர் அர்ப்பணித்த ஒரு காரியங்களை குறித்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, உலகம் கிறிஸ்துவை எப்படி பார்த்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அற்பமானதான் பார்த்தது இல்லைங்களா? ஒரு
என்னங்க ஒரு தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மனுஷன், சரிங்களா? யூதர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மனுஷன், யூத விசுவாசத்துக்கு முரம்பாக இருக்கக்கூடிய மனுஷன், மற்றும் என்னங்க பிசாசுகளின் தலைவன். யோசித்து பாருங்க டைட்டில்கள்லாம் கொஞ்சம். இது எல்லாமே உலகம் அவரை பார்த்த ஒரு கோணத்தை நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வகையில நீங்க பார்க்கும்போது இங்க சகோதரர் சொல்றாரு, கிரைஸ்ட் எவ்வளோ ஒரு டீப் ஹியூமிலியேஷனுக்குள்ள போனாரோ, எவ்வளோ ஆழமாக அவர் அவமானத்தை சகித்தாரோ, அந்த அவமானத்தை சகிக்கக்கூடிய ஒரு ஒரு காரியத்திலே சபையும் ஈடுபடாதிருந்தால் அவரோடு கூட மகிமையை அடைய முடியாது என்ற. ஓகேங்களா? ரொம்ப கிளியரான விஷயம். ஸோ இந்த ஒரு காரியங்களை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஆழமான அந்த அவமானத்தையும் நிந்தனையையும் நாம் சகிக்கணும் அப்படின்னு சொன்னா இது யாரால் முடியும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, only the meek, the humble, the faithful ones can stand அப்படின்றார். யாரெல்லாம் இந்த ஒரு டெஸ்ட்ல இவங்க உறுதியா நிற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவன் அர்ப்பணித்து வாழ்ந்து நடக்கும்போது அவனுக்குள்ள அந்த அவனுக்குள்ள அந்த மனத்தாட்சியும் விசுவாசமும் அவனுடைய அந்த உண்மைதனம் பரிசோதிக்கப்படும் அப்படின்றார். டு ப்ரூவ் இஸ் லாயலிட்டி அப்படின்றார். சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்க சகோதரர், முக்கியமான ஒரு படிப்பினை கொண்டு வரார். ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, கிரியத்துக்காக நீங்கள் கொண்டு கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். ரொம்ப முக்கியம். தேவன் உடையதாக இருக்கக்கூடிய உங்களுடைய சரீரங்களை ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சரீரம் அற்பமானது உலகத்தின் பார்வையிலே, ஆனா தேவனுடைய பார்வையில இது மிக ஒரு உன்னதமான ஒரு சரீரமா இருக்கு சபை. ஏன்னா அந்த சபை கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் அது மீட்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய சரீரங்களிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் வந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இது தேவனுடைய கண்ணோட்டத்துல இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஆகையால இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை பட்டோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோன்ற வசனத்தை ரொம்ப வாட்டி நம்ம லைஃப்ல என்ன பண்றாங்க, இந்த பைஹார்ட் பண்றோம். ஆனா அந்த பாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழங்கள், அந்த பாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ், இதையெல்லாம் நம்ம எவ்வளவு தியானிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதை தியானிப்பதற்கு சில சமயத்துல அச்சப்படுகிறோம், பயப்படுகிறோம். ஏனென்றால் நம்மையே நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு, இல்லைங்களா? நான் என்ற ஒரு மனுஷன் எனக்குள்ள இன்னும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறான். நான் என்னுடைய சுயம், என்னுடைய கௌரவம், என்னுடைய மரியாதை, என்னுடைய ஹானர், இதெல்லாம் நான் எங்கேயுமே இழக்க விரும்பல. எப்ப நான் அதை இழக்க விரும்பலையோ அப்போ இந்த ஆழமான இந்த சத்தியத்தின் ரகசியங்களை நான் புரிந்து கொள்வதற்கு நான் அங்க மறுதளிக்கக்கூடிய காரியமா நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது சபைக்கு ஒரு மகிமையான ஒரு காரியம் உண்டு என்பதை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, பாருங்க ரொம்ப அருமையான ஒரு வசனம். நம்முடைய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் சகோதர சகோதரி. அவரோடு கூட மகிமையிலே நீங்கள் வெளிப்படுவீர்கள். You will be manifested as he is அப்படின்னும் போது அந்த மகிமையான சரீரத்திலே நாம் வெளிப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். தீத்து
2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த ஆனந்த பாக்கியம் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு. நாம் நம்பியிருக்கக்கூடிய ஆனந்த பாக்கியத்தை மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த ஆனந்த பாக்கியம் அதுதான் மகிமையுள்ள சரீரம். வேதத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வேர்டுங்களை யூஸ் பண்றாங்க பாருங்க. இந்த ஆனந்த பாக்கியம் என்னன்னா, பிதாவும் குமாரனும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவனிலே நமக்கும் ஒரு பங்கை தேவன் கொடுக்கிறாருன்னு நாம இன்னும் எப்படி இருக்கிறோமா, காத்து கொண்டு இருக்கு. உலகத்துக்கு அற்பமாக காணப்படுகிறது இல்லைங்களா? உலகத்துக்கு நாம் ஒரு வேஸ்ட் அப்படின்னு கூட பவுல் சொல்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறேன். ஏற்ற காலத்துக்குள் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துவார் என்று அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது கிரைஸ்ட் அடங்கி இருந்தார். அவருக்கு வந்த எல்லா நிகழ்வுகள், அவளுக்கு வந்த எல்லா ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் அவரு தேவனுக்கு அடங்கி இருந்தார். நான் எண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவர்கிட்ட இல்லை, என்னுடையது என்று எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் பேசின எல்லா வார்த்தைகளும் தேவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் தன்னை ரட்சிக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் தான் பெரியவர் என்று அவர் வாழ்க்கையில அவர் வாழ்ந்து காண்பித்தார். அதே போலதான் அந்த 3 வருஷத்தினுடைய ஒரு பயணத்துல கடைசி இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் அவர் தேவனுடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்தினார். ஏன்னா அதுதான் அவருடைய பெரிய டெஸ்ட். அந்த அந்த மேலறையில ஆரம்பித்த நிகழ்வுகள் கல்வாரியில வரைக்கும் அவர் பட்ட அந்த பாடுகள் நீங்க எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அதிகமான அவமானத்தை பற்றி. கால் கழுவுறது ரொம்ப ஈஸிங்களா? லிட்ரலா யாருன்னா கால் கழுவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கழுவுமா? லிட்ரலா முடியாது சகோதர சரி. ஏன்னா அந்த ஒரு மேன்மையான ஒரு சிந்தனையில இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா கிரைஸ்ட் ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சுட்டார் அந்த வேலையை. அவர் ரொம்ப பிரசங்கம் பண்ணல, ரொம்ப அவங்கள கடிந்து கொள்ள. நான் போன பிறகு இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்கன்னு இது வரைக்கும் நாம யோசிக்கிறதுக்கு கூட அவர் செய்து காமிச்சு போயிரு. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நாம் அற்பமானவர்களாக பூமியில காணப்பட்டாலும் நாம் அந்த பூமியிலிருந்து வரக்கூடிய அவமானங்களையும் நிந்தனைகளையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சகித்து வாழ வேண்டியதுக்கு தான் இன்னொரு கட்டத்தை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:6. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கரெக்டா சிஸ்டர்? 37:6 கரெக்ட்டுங்களா? ஓகே ரைட். வாசிங்க சிஸ்டர் இன்னொரு வாட்டி. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். எப்போ விளங்க பண்ணுவார்னா, நாம இதையெல்லாம் சகித்து நம்ம ஓட்டத்தை முடித்து நாம வெற்றிகரமாக நிற்கும் போது நம்முடைய நீதி என்னன்னு வெளிச்சத்துல ஜனங்கள் காண்பார்கள். இதுதான் நீதி அப்படின்னு அப்பதான் ஜனங்கள் உணர்வார்கள். இப்ப உலகத்துல அநேக ரீதியான நீதிகள் உண்டு. ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நீதி அல்லது ஒரு நியாயம், அவங்களே ஒரு சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களை உலகம் செய்யக்கூடியது.
அவங்க எப்படியாப்பட்ட ஒரு தவறான வழியில நடந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க போய் கேட்டா சொல்லுவாங்க அந்த ஜஸ்டிஃபிகேஷன். அதே போல நாம கூட இந்த ஒரு வாழ்க்கையில வாழும்போது அந்த காரியங்களை கவனிக்க வேண்டியதா இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இந்த மகிமையான சரீரத்தை அப்படின்னு சொல்லும் போது சபைய அவரு என்ன சொல்றாரு, சபையை மையப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த சபை அல்லது உண்மையான சபை எங்க இருக்கு அப்படின்னு சகோதரர் கேள்வி எழுப்பும் போது யாராச்சும் ஒருத்தர் இந்த சபை ஒரு ட்ரூ சர்ச் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சகோதரர் சொல்றாரு, அப்படி நாம சொல்ல முடியாது. தேவனுடைய உண்மையான சபை அப்படின்னும் போது தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்குங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சரீர அங்கங்கள் எங்கெல்லாம் உண்மையாக பிரயாசப்பட்டு பரிசுத்தத்தையும் நீதியையும் பிறப்பிக்க பிரயாசப்படுகிறார்களோ அதுதான் தேவனுடைய உண்மையான சபை சகோதரர். அந்த கோணத்துல தான் தேவன் பார்க்க. நாம இந்த கூடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம யாருமே ஒட்டுமொத்தப்படுத்தி இதுதான் உண்மையா சபை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு காரியத்தை சகோதரர் எழுதும் போது இந்த விஷயங்களை கொண்டு வரும்போது கொலோசியர் 1 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கூட அப்போஸ்தலன் பவுல் சரீரமான சபைக்காக அப்படின்னு எழுதுறாரு இல்லைங்களா? இங்க ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும்னா, which is the true church, தேவனுடைய உண்மையான சபை அப்படின்னு நம்ம எப்படி இதை நம்ம ஒட்டுப்படுத்தலாம் அல்லது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த உண்மையான சபையில அப்படின்னும் போது ஒரு 5 விஷயத்தை எழுதுறாரு. என்ன விஷயங்களை பார்த்து தேவனுடைய உண்மையான சபை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதான் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பார்வையில ஒரே உண்மையான சபை தான் இருக்கு. அதான் இப்ப கொலோசியர்ல படிச்சோம் நம்ம இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு உண்மையான சபை உண்மையாக ஒரே சபை தான் இருக்குது நம்ம யோசிக்கணும். அதுல இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 23 வசனம். எபிரேயர் 12 அதிகாரம் 23 வசனம். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற பாருங்க, பரலோகத்தின் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் இத்தரமும் முக்கியம். உண்மையான தேவனுடைய சபை என்னன்னா பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கக்கூடிய முதல் பேரான சர்வ சங்கமான சபை. இப்படிதான் தேவன் பார்க்கல. names written in heaven அப்படின்னும் போது தேவ ராஜ்யத்துக்கு இசைவாக நடக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அவர் முன்பதாக உண்மையான சபையாக காணப்படும். அது எந்த இடத்துல இருந்தாலும் அது சபையாக காணப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது என்ன கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு உண்மையான சபை என்பது சிறுமந்தையாக தான் தேவன் கவனிக்கிறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட கொண்டு வர. இந்த சபை யூனிவர்சல் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே அந்த சபையானது ஒரு சிறுமந்தையா தான் தேவன் பார்க்கிறாரு அப்படின்னு லூக்ல இருக்கக்கூடிய வசனத்தை நமக்கு சகோதரர் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரார் இல்லைங்களா? லிட்டில் ஃப்ளாக் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மூன்றாவதாக என்ன கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு உண்மையான சபையில பெரும்பாலானோர் உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்களோ ஞானிகளோ அல்லது மகான்களோ இருக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட கொண்டு வர. இதெல்லாம் ட்ரூ சர்ச்சினுடைய ஃபீச்சர்ஸை பேசுறார். அந்த விஷயத்துல நம்ம கவனிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பினுடைய கண்டிஷனே அதுதான் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனம். மாம்சமான எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ரொம்ப முக்கியம். இதுதான் இது இந்த பேஸ் மேலதான் பிரதர் எழுதுறாரு இந்த விஷயங்கள். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை
பாருங்கள். பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அல்ல, வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ரொம்ப முக்கியம். அதால இந்த ஒரு வசனத்தை பேஸ் பண்ணி தான் பிரதர் எழுதுறாரு, இந்த உலகத்தின் ஞானிகளோ ஐஸ்வர்யவான்களோ பிரபுக்களோ இந்த சிறு மந்தை அல்லது உண்மையான சபையில இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத கொண்டு வரும். ஆனால் நம்ம வாசிச்சோம், அதுல அற்பமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்கு? இந்த உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்த. இதுதான் நம்முடைய அழைப்பினுடைய கண்டிஷனு. நம்ம அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம்னா நாம அற்பமானவர்கள், உலகத்துக்கு ஒரு என்னங்க ஒரு வேஸ்ட். உலக ஞானிகளை வெட்கப்படுத்த அற்பமானவைகளை எடுத்து அவருடைய மகிமையான சரீரமாய் மாற்ற தேவன் சித்தம். அதான் கொண்டு வர்றார் சகோதர சகோதரி. ஸோ மூன்றாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த ஒரு சிறுமந்தை அல்லது உண்மையான சபையில உலக பிரகாரமான பிரபுக்களோ ஞானிகளோ ஐஸ்வர்யவான்களோ வெகு சிலரா இல்லை இருக்க மாட்டாங்கன்ற எழுதுறார். நான்காவதாக அவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, the church does not contain many of this class, but it consists of the poor of this world. இந்த உலகத்திலே இழிவாக காணப்படுகிறவர்கள் உண்மையான சபையாக இருப்பார்கள் அப்படின்னு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நமக்கு கொண்டு வரார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜேம்ஸ் 2nd chapter 5th verse. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், இந்த உலகத்தின் தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இதெல்லாம் தான் கண்டிஷனுங்க. ட்ரூ சர்ச் அப்படின்னா இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்துல இருக்கக்கூடியதான் ட்ரூ சர்ச் நம்ம சொல்ல முடியாது. சகோதரர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டோம்னா கொஞ்சம் அப்படியே ஆடி போயிடும். சகோதர சகோதரிகள் சொல்றாரு, இந்த ட்ரூ சர்ச்சினுடைய ஃபீச்சர்ஸ் எங்கெல்லாம் தனிப்பட்ட வகையில ஒவ்வொரு மத்தியில காணப்படுகிறதோ அதுதான் உண்மையான சபை அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லும் போது அந்த யாக்கோபினுடைய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். இப்போ 4 விஷயங்களை பார்த்தோம். கடைசியா 5வது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை கொண்டு வர்றார். என்ன விஷயத்தை கொண்டு வர்றார்னா, சகோதர சகோதரிகளே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. அதால நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இந்த உண்மையான சபையில ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன இருக்கும்னா, the spirit of Christ இருக்கும். இதுதான் இந்த உண்மையான சபைக்கு அடையாளம். அதான் சொல்றாருங்க. அந்த 5வது பாயிண்ட சொல்லும் போது, சகோதர சகோதரிகளே, all the members of the little church are chiefly with the spirit of Christ manifested in them. இதுதான் உண்மையான சபை அப்படின்னு கொண்டு வர சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம கொஞ்ச நேரம் என்ன யோசிக்கலன்னா, வாட் இஸ் திஸ் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், ஹவு கேன் இட் பி ரெகக்னைஸ்ட்? சரிங்களா? இந்த கிறிஸ்துவின் ஆவி என்றால் என்ன, அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது, சகோதர சகோதரிகளே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. இதான் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். கிறிஸ்துவனுடைய சிந்தையே, சிம்பிள் இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய சிந்தனையே உங்களிலே இருக்க கடுவதாக அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எழுதுறாரு. வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கவனிச்சு பார்க்கணும். இது வசனத்தை ரொம்ப ஈஸியா வாசிச்சிடறோம் அதுல, ஆனா இதுல ரொம்ப
கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லைங்களா? அவன் தன்னையே தானையே தாழ்த்தினார், மனுஷ ரூபம் எடுத்து சிலுவை மரண பரியந்தம் உண்மை உள்ளவராயிருந்து, இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது இதுல அநேக அவமானங்களை சந்தித்தவராயிருந்தார், நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவராயிருந்தார். பரிசுத்தமானாக இருந்தாலும் நீதிமானாக இருந்தாலும் அநீதியின் மனுஷன் என்று சொல்லும் போது தாங்கிக் கொண்டார் இல்லைங்களா? பரிசுத்தமா இருக்கும்போது நீ பிசாசுகளுடைய தலைவன் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் தாங்கினார் சகோதரர். இந்த இந்த ஒரு ப்ரோசஸ் தான் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன பார்க்கறோம்னா, லெட் திஸ் மைண்ட் பி இன் அஸ். இதுக்கு தான் தயாரி, இதுதான் ஆழமான சத்தியங்கள். ஆழமான சத்தியம் நம்ம எத்த பார்க்கறோம்னா, செகண்ட் கம்மிங்க பார்க்கிறோம், பிரசன்னத்தை பார்க்கிறோம். இது ஒரு சைடுல இருந்தாலும் அதையெல்லாம் கிரகித்து கொண்டு சரியான ரீதியில நம்முடைய கேரக்டரை நம்ம வளர்க்கணும்னா இது ரொம்ப ஆழமான சத்தியம். சத்தியத்துக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கணும், நமக்கு நம்முடைய ஜீவன் அதுக்காக கொடுக்கணும்னா அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னா இப்படிதான் இல்லைங்களா? அவமானத்தையும் நிந்தனைகளையும் எதிர்ப்புகளையும் சகிக்கக்கூடியவர்களா இருக்கணுமே தவிர தீமைக்கு தீமையை செய்யக்கூடியவர்களா நாம இருந்தோம்னா that is not the mind of Christ. கிறிஸ்துவனுடைய சிந்தனை உங்களுக்குள்ள இடுக்க கடுவதாவன்னு சொல்லும் போது அந்த சிந்தனையில நம்ம வாழ வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஸோ உலகத்துல எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப சமாதானமா இல்லைங்களா, ரொம்ப பொறுமையா இந்த காரியங்கள் இப்படிதான் கவனிக்கிறாங்க. ஆனா இந்த சகோதரர் சொல்றாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமா தியானிச்சோம்னாக்கா அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்ல கர்டசி இருக்கு, கைண்ட்னஸ் இருக்கு, ரைச்சியஸ் இண்டிக்னேஷன் இருக்குன்றார் இல்லைங்களா? நீதியா கடிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை கூட கிரைஸ்ட் செய்தார் என்றார். அதால அந்த ஒரு காரியத்தில் கவனிக்கும் போது அவர் தீமை செய்வர்களை இருக்கக்கூடிய அந்த மாயமாலக்காரரை கண்டிக்கக்கூடிய காரியத்தை கூட செய்தார் அப்படின்ற. அதால மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னும் போது ரொம்ப சமாதானமோ இல்லைங்களா, ரொம்ப பொறுமையாகவோ இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்தா கூட he was bold as a lion அப்படின்ற. எங்க நீதி, பரிசுத்தம், நியாயம் என்னக்கூடிய ஒரு விஷயம் வருதோ அங்க எப்படி இருந்தாங்களா, ரொம்ப எதிர்த்தவராக காணப்பட்ட. அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சகோதரன் கொண்டு வராரு சகோதர சகோதரிகளே. ஸோ அதால இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது இந்த காரியங்களை கிரைஸ்ட் அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வந்தேன்னு யோசிக்காதீங்கோ இல்லைங்களா, பட்டயத்தை கொடுக்க வந்தேன் அப்படின்றார். ஸோ இதுக்காக அவருடைய மைண்ட்ல அவர் ஒரு இடத்துல தேவனுடைய குணாதிசயங்களை அல்லது தேவனுடைய அந்த குணங்களை காண்பிக்கக்கூடியவர்களா இருக்கும்போது நீதிக்காகவும் பரிசுத்தத்துக்காகவும் கூட அவர் என்ன பண்ணாருங்க, அது எங்க குலைச்சலாக்காதபடி இருக்கணும்னு அதை எதிர்த்து நின்னார். அதுதான் சொல்றார், இந்த பூமியில அப்படியாப்பட்ட விஷயங்கள் எதிர்க்க நான் பட்டயத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு. இந்த விஷயங்களை கூட நம்ம கவனிக்கலாம் சகோதர சகோதரி. அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த அற்பமான சரீரம் அப்படின்னும் போது சபை என்னங்க ஒரு அவமானத்தின் ஒரு பகுதிக்குள்ள கடந்து செல்ல வேண்டும். அது எந்த வழியிலேயாவது சபைக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு நிச்சயமா வரும். அது உலகத்திலிருந்து வரும் இல்லைங்களா, நம்ம வீட்டில இருந்து வரும், நாம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம போகக்கூடிய அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வரும், சகோதர சகோதரிகள் மத்தியிலிருந்து கூட ரொம்ப முக்கியமான சகோதர சகோதரிகளை. இந்த விஷயத்த நம்ம எப்போ இதுல நம்ம ரொம்ப இப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம கிட்ட வரும்போது எப்போ நம்ம ரொம்ப என்ன அஸ்ட்ரானிஷ் ஆயிடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ரொம்ப என்னகோ அன்பு கூர்ந்த சகோதரனோ சகோதரியோ எனக்கு விரோதமாக எழும்பும் ரொம்ப அஸ்ட்ரானிஷ் ஆகிறேன். சில சமயத்துல இப்படியும் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா அப்படிதான் இருக்கும் சரிங்களா. யோசித்து பாருங்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஜூதாசை குறிச்சு
அநேக விஷயங்கள் தேவன் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ஆனாலும் அவர் எப்படி இருந்தாங்க, ரொம்ப பொறுமையா அந்த காரியம் நிறைவேற அவர் நடந்தார் அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய அனுபவத்தை நீங்க இங்க நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் ஒரு விஷயம், ஒரு வசனம் வருது. ஓகே, அந்த வசனத்தை கொடுக்குறேன் நான். அதில் என்ன கொண்டு வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் அற்பமான ஒரு சரீரமாய் எப்படி ஜனங்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்யும் போது காணப்பட்டார் அப்படின்றத கூட நம்ம பார்க்கணும். அந்த வகையில சகோதர சகோதரிகளே, ஆக்சுவலா இந்த அற்பமான சரீரம் என்னக்கூடிய சபை எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தபோது, வெளிப்படையா அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான அவமானங்களையும் சகிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தே ஆர் ஜாய்ஃபுல் பாடி அப்படின்னு எழுதுறாங்க. சந்தோஷம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படின்னு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ரோமன்ஸ் 5th chapter 3rd and 4th verse. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க சொல்ற, இதுதான் நம்ம உலகத்தின் பார்வையிலே நாம இழிவான பிள்ளைகளாக அல்லது இழிவாக ஜனங்களாக இல்லைங்களா, அற்பமான ஜனங்களாக, அவமானத்தின் ஜனங்களாக வாழ்ந்து இருந்தாலும் சபை ஒட்டுமொத்த எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லும் போது, நமக்கு வரக்கூடிய பாடுகளிலே நாம் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அனுபவத்தின் மூலமாக நம்பிக்கையிலே வாழ்கிறோம். இப்படி வாழக்கூடிய அந்த தருவாயத்திலே நம்ம எப்படி நம்மளை சிந்திக்கிறோம் அப்படின்னும் போது, அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. அந்த நெக்ஸ்ட் வர்ஸ், 4th verse பார்த்தீங்க. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, உபத்திரவங்களிலேயும் மேன்மையை பாராட்டக்கூடிய ஒரு வகுப்பாராய் சபை இருக்கு. உண்மையான சபை சகோதர சகோதரி, இதுதான் சபையினுடைய ஒரு ரியலிஸ்டிக் பிக்சர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல. அந்த வகையில சகோதர சகோதரிகளே, இந்த சபையானது என்னகோ பலிகளை செலுத்தக்கூடியது, பாடுகளை என்னகோ சகிக்கத்தக்கதாக இருந்தா கூட அவங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களா காணப்படுகிறார் அப்படின்னு சகோதரர் இங்க ரொம்ப முக்கியமா நமக்கு எழுதுறார் சகோதர சகோதரி. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அறிந்து கொள்ளுவான். பாருங்க சகோதரர், சோ கிரைஸ்ட் இந்த உபத்திரவத்தை குறிச்சு, பாடுகளை குறிச்சு, சபையும் இதை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் போது, அது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கும் போது நாம என்ன ஒரு உறுதியா இருக்கிறோம்னா, நமக்கு இந்த ஒரு பாடுகள் மத்தியில சந்தோஷத்தை நாம் காண்பிக்க வேணாம். அங்க செலுத்தக்கூடிய பலிகள் எல்லாமே தேவனுக்கு நன்றி பலிகளாக செலுத்தப்பட்டது. நம்ம பலிகள் கூட அது நன்றியாக இருக்க வேண்டும் அப்படின்றத கூட நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் விருதாகாது. இட் இஸ் நாட் இன் வெயின் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாகியும் இருப்பீர்களாக. நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கிறோம்னா, நாம படக்கூடிய பிரயாசங்கள் விருதல்ல. இட் இஸ் நாட் இன் வெயின். இதுக்கு ஒரு பலன் உண்டு. என்ன பலன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த அற்பமான சரீரத்தை பரிசுத்தமும் எனகோ மகிமையான சரீரமாக மாற்றுவேன் என்று சபைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கு. அதுக்கு தான் நாம இந்த ஒரு எல்லா நிந்தனைகள், அவமானங்களை சகிக்கக்கூடியவர்களா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றத கூட நம்ம ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் சகோதர சகோதரிக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் ஆ, எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். கிறிஸ்துனுடைய ஜீவன் அவருடைய சரீரத்திலே விளங்க வேண்டும். ரொம்ப முக்கியமான. கிறிஸ்துடைய லைஃப் என்ன? இட் இஸ் a லைஃப் ஆஃப் ஹியூமிலியேஷன், இட் இஸ் a லைஃப் ஆஃப் சஃபரிங், இட் இஸ் a லைஃப் ஆஃப் இக்னோமிட்டி. இது எல்லாமே பவுலுடைய லைஃப்ல அப்படியே விளங்க வேண்டுமா சொல்றேன். வாசிங்க சிஸ்டர். இயேசுவின் மரணத்தை இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இதுதான் பவுலுடைய ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அவருடைய அற்பமான சரீரமாக உலகம் அவரை பார்த்தது. ஏன் உலகம்? யூதர்களே அப்படிதான் பார்த்தாங்க. அவருடைய 3 பயணத்திலையும், அவருடைய 3 மிஷன் ஜெர்னிலையும் யார் அவரை எதிர்த்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சொந்த ஜனங்கள் தான் எதிர்த்தார்கள், யூதர்கள் தான் எதிர்த்தார்கள். அவர் எந்தெல்லாம் பட்டணத்துக்கு போனாரோ அந்த பட்டணத்துக்கு அவருடைய சுவிசேஷத்தை நிறுத்தினதே யூதர்கள் தான். அவரை இழிவாய் எண்ணினார்கள். அவர் என்னங்கோ யூதர்களுக்கு விரோதமாக வாழக்கூடியவராக இருக்கிறார் விருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் சகித்தவராக தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருந்தார். உன்னுடைய சாட்சி ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சீசர் கிட்ட எண்ட் ஆகும்னு சொன்னார். அதுக்காக அவர் வாழ்க்கையை நீடித்தார். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அந்த மரணத்தை, கிறிஸ்து எண்ணக்கூடிய மரணத்தை என்ன பண்ணிட்டாருங்க, தொடர்ந்து சுமந்தார் அவர் வாழ்க்கை. அந்த வகையில சகோதர சகோதரிகளே, நம்ம அற்பமான சரீரம் மகிமையான சரீரமா மாறணும் அப்படின்னா கிறிஸ்து நடந்த அந்த இடுக்கமான வழியில மட்டுமல்லாமல் கிறிஸ்து அனுபவப்பட்ட அவமானங்கள், நிந்தனைகள், ஏளனங்கள், இதையெல்லாம் சகிக்கக்கூடிய ஒரு மனதை நமக்குள்ள வளர்த்து கொண்டால்தான் நாம் அந்த மகிமையான சரீரத்தை சுதந்தரிக்க முடியும்னு இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு சம்மரி எழுதுறார் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வெளிப்படையா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது 2 நாள்ல தான் வாசிச்சோம். நம்ம அதே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியங்களை எப்படி நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு அர்ப்பணித்து வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரமாக அவருடைய தலை, அவர் தலையாக இருக்கக்கூடிய வேளையிலே நாம் சரீரமாக மாறப்போறோம் அப்படின்னா அந்த தலைக்கு இசைவாதான் சரீரம் பண்ணப்பட வேண்டும். அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், ரொம்ப முக்கியங்க, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்கிற பட்சத்திலே நாம் என்னத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லக்கூடிய எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். இல்லைங்களா? நாம நீதியை கடைப்பிடிக்கிறவர்களாக, நியாயத்தை கடைப்பிடிக்கிறவர்களாக, பரிசுத்தத்தை கடைப்பிடிக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஸோ அநீதியான காரியங்களும் அநியாயத்தின் காரியங்களும் ஒரு பெரிய ஸ்கேல்ல கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பார்த்தோம்னா அநேக அநியாயத்தின் சிந்தனைகளை நாம் என்ன பண்றோம், நம்ம வளர்த்து கொள்கிறோம். ஆனா அங்க சொல்றாரு, அநியாயத்தை செய்யாதபடி அப்படிதான் நீங்க வாழணும், அதுதான் உங்களுக்கு முத்திரையிட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்றார் சகோதர சகோதரி. அந்த ஒரு விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும், டு மேக் அவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷுவர் அப்படின்னு சொன்னா நாம கூட கிறிஸ்துவை போல அவமானங்களையும் பாடுகளையும் தொடர்ந்து மரண பரியந்தம் சந்திக்க நாம் என்ன தயாராக இருக்கணும். லூக் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்
6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஆ, ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது ஆ, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதெல்லாம் எவ்வளவு வாட்டி படிச்சிருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு இருக்குதா? இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம அனுபவப்பட்டு இருக்கிறோமா? ஒருவேளை அனுபவப்பட்டு இருந்தா என்ன முடிவுகளை, என்ன தீர்மானங்களை, என்ன குணங்களை இதுல காண்பித்து இருக்கிறோன்றது நாமளே என்ன பண்ணலாம், நம்மள ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? வாசிங்க சிஸ்டர் இன்னொரு வாட்டி. மனுஷகுமாரன் நிமித்தமாக பாருங்க, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து பகைத்து உங்களை புறம்பாக்கி புறம்பாக்கி உங்களை நிந்தித்து நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சிம்பிள். இதெல்லாம் உலக ஜனங்க செய்ய மாட்டாங்க. சபையில் இருக்கக்கூடிய நாங்க தான் செய்வோம். ரொம்ப முக்கியமா இங்கதான் நம்முடைய டெஸ்டே ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் சபைக்குள்ள வந்தா இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை நம்ம, இல்லைங்களா? மனுஷகுமாரன் நிமித்தம் இது வந்துட்டு இருக்குதுன்னு கவனிக்கிறது இல்லை. ஒருவரை நியாயப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒருவரை நான் என்று மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள். இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்பவே பெரிய ஒரு படிப்பினை சகோதரர்கள். இந்த விஷயத்தை எழுதும் போது ரொம்ப ஒரு பெரிய படிப்பினை சகோதர சகோதரிகள். ஸோ ஆகையால இந்த பூமியில நாம வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம வசனத்துல சொல்ற பிரகாரமாக அந்நியரும் பரிதேசியுமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம நம்முடைய நியாயமான சில ரைட்ஸுக்கு நாம என்ன பண்ணிருக்கிறோம்? we are eligible for the rightful privileges and rights அப்படின்றார். ஆனா சில சமயத்துல அது கூட இணை பண்ணா நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப பொறுமையா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது நாம இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமா மாறணும்னா நாம செய்யக்கூடிய செயல்களை குறித்து பார்க்கும் போது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, ஆ. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா விதமான அசிசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொள். இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2 விஷயத்திலையும் இருக்கக்கூடிய அசூசிகள் நீங்கப்பட வேண்டும். இந்த ஃப்ளஷ் அந்த ஸ்பிரிட் அப்படின்ற இப்படியாப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்க அப்படின்னும் போது இந்த நாளில பார்க்கக்கூடிய இந்த வாக்கு தத்தங்கள் கூட நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அற்பமான சரீரமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை மகிமையான சரீரமாய் மாற்றுவேன் என்று எந்த கண்டிஷன்ல சொல்றாருன்னா நாம இந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை கூட கவனிக்கிறோம் சகோதரர். கடைசியாக இந்த விஷயங்களை நம்ம பார்த்து முடிக்கும் போது நாம எந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். ரொம்ப கிளியரா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் ரொம்ப முக்கியமா தேவை. நாம செய்யறதெல்லாம் தப்பு செய்துட்டு யாராவது நம்மளை நிந்திச்சு அவமானப்படுத்தினா தேவனுக்காக அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னு யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? ஆனா அப்படி இல்லை. இது ரொம்ப கிளியரா பேதுரு எழுதுறாரு. சகோதர சகோதரிகளே, நீங்க செய்யற தவறுகளெல்லாம் செய்துட்டு யாரோ உங்களை கரெக்ட் பண்ணும் போது எனக்கு என்னை வந்து நிந்திக்கிறாங்கோ அவமானப்படுத்துகிறார்கள் என்று நம்ம யோசிச்சோம்னா அது தப்பாயிடும். ஆனா அதே ரீதியில உண்மையாக வாழ்ந்து சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் if you are buffeted for your mistakes இல்லீங்களா? எழுது படிங்க சிஸ்டர். அதனால் என்ன கீர்த்தி உண்டு? என்ன கீர்த்தி உண்டு? there is no acceptance of God. மாறாக நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். சிம்பிள். அவ்வளவுதான். இதுதான் கிறிஸ்டியன் பிரின்சிபல். நாம் நமக்கு வரக்கூடிய ஏளனமான வார்த்தைகளும் நிந்தைகளும்
நம்முடைய பேருக்கு ஒரு கெடுதல் வரும்போது நியாயத்துக்காக நிற்கக்கூடியவர்களா இருக்கும் இல்லைங்களா? ஐ எம் ரைட், அதை தான் விடணும் அப்படின்னு தேவன் வார்த்தையில சொல்ற. கிறிஸ்து நியாயத்துக்காக எங்க நின்னாரு? பெல்செபூபின் தலைவன் அப்படின்னு சொல்லும் போது நின்னாரா? நாதா பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் எப்படி நீ சொல்லிடுவேன் நின்னாரா? சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்பிரிட் தான் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். இதுதான் நமக்குள்ள அப்சார்ப் ஆகணும். இதுதான் நமக்குள்ள என்னங்க வேறு ஊற வேண்டும். சகோதர சகோதரி, ஒரு வார்த்தை என்ன என்னுடைய என்னங்க எனக்கு விரோதமாக வந்தா நான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகுறது நீ சரியா அப்படின்னு கேட்கக்கூடிய. ஏன்னா இன்னும் எனக்குள்ள சுயம் உண்டு, எனக்குள்ள இன்னும் என்னை நானே இன்னும் என்னங்க ஐ ஹவ் நாட் டினைட் மை செல்ஃப். கிறிஸ்துனுடைய கண்டிஷனே ஃபர்ஸ்ட் பாயிண்டே டு டினை மை செல்ஃப். Have I denied myself? அதான பிறகுதான் டு டேக் அப் ஆர் கிராஸ். டினையலும் கிராஸும் சைமல்டேனியஸா போகும்போது இந்த ப்ரோசஸ்ல நம்ம டினை பண்ணணும். நம்ம மாம்சம் ரொம்ப பலவீனமானதுதான். எதிர்த்து நிக்கணும், சண்டை போடணும், நியாயத்தை கேட்கணும், இதெல்லாம் நமக்குள்ள மாம்சம் என்ன பண்ணுங்க எடும். ஆனா கிரைஸ்டுடைய மைண்டு தான் இதையெல்லாம் சப்சைட் பண்ணும். அந்த வளர்ச்சி தான் நமக்குள்ள தேவை. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த விஷயங்களை எழுதும் போது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை வாசிக்கலாம். 5 minutes brother. 1 Corinthians 4th chapter 11 to 13. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். 13 மட்டும் வாசிங்க. 13 ஆயிடுச்சுங்களா? இல்ல, எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் கேரக்டர் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டே வரணும். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பேஷன்ஸ் இருக்கு, ஒரு லவ் இருக்கு இல்லைங்களா, ஒரு நீடிய சாந்தம் இருக்கு, பொறுமை இருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு வரணும். அவர் பட்ட அனுபவங்களை என்னெல்லாம் கற்றுக்கொண்டாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்களா சிஸ்டர், 11th இருந்து. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆப்போசிட்ட சொல்றாரு, நான் வையப்பட்டேன் ஆனா என்ன ஆயிட்டேன், ஆசீர்வதிக்கிறேன். நெக்ஸ்ட்ங்க, துன்பப்பட்டு சகிக்கிறோம். துன்பப்பட்டேன் ஆனா அதுல சகிப்பை கொண்டு வந்தேன் தவிர நான் நிந்திக்கல யாரையும். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். தூஷிக்கப்பட்ட ஆனா மாறாக நான் தூஷிக்கல, நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட அவங்கள சரிப்படுத்து. இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும், இதுதான் ரொம்ப முக்கியம், உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனேன். இதுதான் the மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இதுதான் the ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் தான் ட்ரூ சர்ச்ல நிச்சயமா இருக்கும். நம்ம வளர்ச்சி அடைய 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 ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவன் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வந்து அந்த ஆழமான சத்தியத்துக்குள்ள நாம் நடத்தும் போது இப்படியாப்பட்ட ஒரு ஸ்பிரிட் நமக்குள்ள நிச்சயமா வளரும். சகோதர சகோதரிகளே, நாம முயற்சித்தால், நாம பிரயாசப்பட்டால், ஜெபத்தோடு இதுக்காக நான் பிரயாசப்படுறேன்னு நம்ம உண்மையான இருதயத்துல நின்னோம்னா இது நிச்சயமா நமக்குள்ள செயல்படும். சகோதர சகோதரி, ஆகையால இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது பவுலுடைய அனுபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்கு என்ன பாடுகள் வந்ததோ அதே அந்த ஒரு ஈக்குவலா இல்லைன்னா கூட அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற பாடுகளை தேவன் கொடுத்துட்டார். இவ்வளோ ஊழியத்தை செய்தார் இல்லைங்களா, ஆனா கூட அவருடைய மைண்ட் லாஸ்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இல்லைங்க, யாருமே இந்த பூமியில இவ்வளவு ஊழியம் செய்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ மைல்ஸ் எழுதுறாங்க. அந்த 3 ஜர்னியும் பிளஸ் 4th ரோமுக்கு போற ஜர்னியும் எவ்வளோ மைல்ஸ்ன்னு எழுதுறாங்க சகோதரர். நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊழியத்தை செய்த மனுஷன் எவ்வளோ சாந்தமா மாறிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14 to 16 வசனங்களை வாசிக்கலாம். லாஸ்டா 2 தீமோத்தேயு 4th chapter 14 to 16. கனனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். பாருங்க, இது கன்க்ளூஷனா 2 தீமோத்தேயு எழுதும் போது ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ நல்ல போர் செய்வனா, நீ உன்னுடைய வேலையை செய்யன்னு சொல்லிட்டு
அவருக்கு நடந்த நிகழ்வுகளை எழுதுறாரு. அங்க எப்படி அவர் ரியாக்ட் பண்ணாருன்னு பாருங்க. ஓகே, வாசிங்க சிஸ்டர். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பாருங்க, பதிலளிப்பாராக. ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. அவர் சொல்றார், அந்த இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அலெக்சாந்தர் யாருங்கோ? சபையில இருந்த ஒரு சகோதரன் தான். வெகு தீமையை செய்தார். ஆனா அவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு பாருங்க. அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அவன் எவ்வளவு தீங்கு செய்திருந்தாலும் பதிலாக அவனுக்கு எந்த கண்டிப்பையும் எந்த ஒரு என்னங்களா அவனை எதிர்த்து தூஷிக்கல. கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பார். இது யாருடைய ஸ்பிரிட்டுங்க? கிரைஸ்டுடைய ஸ்பிரிட்டா? எப்படி சொல்லாங்க? மோசேவனுடைய பாடியை ஃபைட் பண்ணும்போது சாத்தானுக்கு சொல்றாரு இந்த வார்த்தையை, கர்த்தர் உன்னை என்னங்க பார்த்துக்குவார். இதுதான் கிரைஸ்ட் ஸ்பிரிட். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அந்த வார்த்தை நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. பாருங்க, கேர்ஃபுல்லா இருன்றார். எந்த விஷயத்துல அவனை இன்வால்வ் பண்ணணும், எந்த விஷயத்துல அவனை என்னங்க நம்ம எந்த விஷயத்துல அவனை தூரம் வைக்கணும்ன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்றார். அப்புறமாக அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நம் வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. ரொம்ப கிளியரா சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய காஸ்பல் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜனங்கள் மத்தியில போய் வெறுமையா நிற்கும் போது என் கூட யாருமே நிக்கலன்றார். எனக்கு கூட என்னை பலப்படுத்துறதுக்கு யாருமே வரலன்றார். அப்படி இருக்கக்கூடிய மைண்ட்ல என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. இது யாருடைய ஸ்பிரிட்டுங்க? கிரைஸ்டுடைய ஸ்பிரிட் தான். சிலுவையில் என்ன சொன்னாருங்க இல்லைங்களா? அவங்களுடைய என்னங்க குற்றம் அவர்களுக்கு என்னங்க இருக்கு. என்னங்க அந்த வசனத்தை சொல்லுங்க சிஸ்டர். இவர்கள் செய்வது என்னது? இல்லைங்களா? கிரைஸ்ட் சொல்றாரா? அதே தான் சொல்றாரு பாருங்க பவுலு. என்னை விட்டு போனுங்க அநேகர், நான் நிற்கக்கூடிய விசுவாசத்திலே என கூட இல்லாத இருக்கக்கூடியவர் அநேகர். இப்படி எல்லாம் நடந்தா கூட அவங்க விரோதமா நான் எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன். அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ரொம்ப கிளியரா கொண்டு வரேன். கர்த்தர் அவர்களை வாசிங்க சிஸ்டர் அந்த லாஸ்ட் வேர்ஸ். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதபடிக்கு இருப்பதாக. இதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த என்ன சரீரங்க? அற்பமான சரீரம். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா பைல் பாடி அப்படின்னு எழுதுறாங்க. VILE, பைல் பாடி. ஸோ இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமா தனிப்பட்ட வகையிலையும் சபையாக நிச்சயமா மாறும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையான சபை இந்த அற்பமான சரீரமான உண்மையான சபை மகிமையான சரீரமா மாறும். ஆனா அந்த சபைக்குள்ள தனிப்பட்ட வகையில நானும் நீங்களும் அற்பமான சரீரமாய் இருக்கிறோம். மகிமையான சரீரமா மாற்றணும்னா நாம தான் முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் ட்ரூ சர்ச்சில் இருக்குதுன்னாரு. ட்ரூ சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்டை நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முக்கியம். ஆகையால இந்த நாளில் கூட பிதாவாகிய தேவனுக்கு நன்றி கூறி சபையாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இந்த ஒரு பாடத்தை பேசுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இதன் பிரகாரமாக நடக்கிறதுக்கு உங்களுடைய ஜெபங்கள் ரொம்ப முக்கியமாக தேவை. சரிங்களா? இப்போ பவுலே என்ன பண்ணுறாருங்க, ஏற்பட்ட பெரிய மனுஷனே எனக்காக ஜெபிங்கோன்றார். நான் ஜெபிங்கோன்னு கேட்குறதுல எந்த தப்பு. அதனால் இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை இந்த மனசுக்கு கொண்டு வந்து இதில் எங்கேயோ இன்னும் நான் வளர்ச்சி இல்லாதவனாக இருக்கிறேன் நான் சிந்திக்க வைத்த பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப முக்கியமாக நான் தனிப்பட்ட வகையில் நன்றி சொல்லணும். அதே போல் சபையாரும் இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை பேசின நான் பரிசேயரை போல இருந்துடக்கூடாது. இல்லைங்களா? கிறிஸ்து சொல்றார், அவங்களுடைய போதனைகளை எல்லாம் கேளுங்கோ, ஆனால் அவங்கள போல வாழாதீங்க. அப்படி நான் மாறக்கூடாதுன்னு உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விசேஷமாக இந்த அற்பமான சரீரத்தை தேவன் மகிமை உள்ள சரீரமாக மாற்றுவதற்கு நாம் இந்த பூமியில் ஏறெடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்றத என்ன பண்ண நம்ம பார்த்தோம். இந்த ஒரு கேட்ட சத்தியங்களின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்வதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபையும் பலனையும் பரிசுத்தாவியும் தந்து வழி நடத்துவாராக. இந்த நாட்களின் அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம கடைசியாக என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது கூட இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியிலே இந்த ஒரு சத்திய தூதை நமக்கு பகிர்ந்து வந்த சகோதரர் டோனி அவர்களுக்கு கூட சபையின் சார்பாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இந்த கூட்டத்தின் நிறைவுக்காக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று சத்திய வாக்கித காணவே என்ற ஒரு கன்னட பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் அல்பர்ட் அவர்கள் நிறைவு ஜெபத்தை செய்து தருமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். பசுத்தர் 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 என்ற துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, உண்மை போட்டுக்கிறோம், வணங்குகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை வரும்போதும் கண்மணி போல எங்களை காத்து உம்முடைய கிருபையினாலே எங்களை இந்த ஒரு நாளிலும் இந்த தேவனை கூட்டி சேர்த்து உம்முடைய அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக கூடான கூடிய ஸ்தோத்திரங்களை எடுத்து தேவனே, ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்த இந்த
சூழ்நிலையிலே தேவனே நாங்கள் செய்த எங்கள் குற்றங்கள் பாவங்கள் மீறல்கள் எல்லாம் மறக்கி எடுக்கிறோம் அப்பா. தெய்வாக எங்களை நீர் தாம் மன்னித்து தேவனே எங்களுடைய தேவனே நாட்களிலே தேவனே நாங்கள் கிறிஸ்தை போல நாங்கள் வாழ நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனாலும் தேவனே நாங்களும் தேவனே விழுந்தப்பட்ட சரீரத்தில் இருக்கும்போது தேவனே உம்முடைய ஆவியும் தேவனே உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பையும் தேவனே ஒரு நேரமும் தேவனே வழிநடத்துமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே கேட்ட இந்த வார்த்தையும் தேவனே எங்கள் இருதயத்தில் வைத்து தேவனே வரப்போகிற நாட்டுகளிலே தேவனே நாங்கள் தேவனே கிறிஸ்தை போல நாங்கள் வாழ தேவனே நீர் தாம் எங்களுக்கு தரமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேவனே எங்களோட பலத்தினால் நாங்கள் நடக்க முடியாது. தேவனே உம்முடைய ஆவியும் தேவனே உம்முடைய கிருபையும் தேவனே எங்களை வழிப்பா. ஆண்டவரே இங்கே வந்திருக்க அனைவரையும் கையில் ஒப்பு வைக்கிறோம் தேவனே. நீரே அவர்களுக்கு பலத்தை தந்து விசுவாசத்தை தந்து தேவனே உம்முடைய கிருபையிலே அவர்கள் வளர நீர் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இங்கே எல்லாம் கூடி சேர்ந்திருக்கிறார்களோ தேவனே உம்முடைய நாமத்தில் தேவனே அவர்களை நீர்த்தாம் காத்து தேவனே வழிநடத்துமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. விசேஷமாக தேவனே தூயினமாக இருக்கிற சகோதர சகோதரிகள் கூட நம் கையில் ஒப்பு வைக்கிறோம். அவர்கள் நீர்த்தாம் பலத்தை தந்து விசுவாசத்தை தந்து நீர் வழிநடத்துமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேவனே இன்று ஒரு நாளெல்லாம் கூட நாங்கள் பிரிந்து செல்லும் போது தேவனே உலகத்தில் தேவனே நீர் தாம் எங்களை காத்து வழிநடத்துமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இந்த சிறு ஜெபத்தை எங்கள் மேய்ப்பெரும் ரட்சகராஜாமாகிய இயேசு கிறிஸ்து